நாங்கள் என்ன கேட்குறோன்னா, ஒரு நிலங்களை அரசு ஒரு திட்டம் கொண்டு வரும்போது ஒரு நிலங்களை நீங்கள் கைப்பற்றினீங்கனாக்கா அந்த கைப்பற்ற இடம் யாருக்கு, இப்போ யாருடைய அனுபவத்தில் இருக்குது, அவங்க என்ன மாதிரியான மக்கள் அவங்களுடைய பொருளாதார சமூக பின்புலங்கள்லாம் என்ன, அவங்ககிட்ட அந்த நிலங்களை நமக்கு அரசு வேலை திட்டங்களுக்காகவே கைப்பற்றினா கூட அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுமா படாதான்றதுக்கான ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் ஒன்று தேவைப்படும்ல. அந்த தரவுகளை இந்த அரசு வாங்கியிருக்குமா வாங்கியிருக்காதா, மற்ற அரசு வாங்குதோ இல்லையோ, ஆனால் சமூக நீதி பேசுகின்ற இந்த திமுக அரசு இதை வாங்கி ஆகணும். ஏன்னா மெஜாரிட்டி பீப்புள்ஸ் இந்த பகுதியில் இருக்கிற நிலங்கள், சின்ன சின்ன நிலங்களெல்லாம் தலித்துகள் வச்சுருக்கிறோம். அப்போது நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இந்த டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் என்னவா இருக்குது, இந்த அரசு அதிகாரிகள் இந்த அரசுக்கு என்னவா கொடுத்தாங்க அந்த பகுதியில் இருக்கிறவங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, தலித்துகள் லேண்டு வச்சுருந்தாக்கா அதை கைப்பற்றிடுறது, நான் தலித்துக்கிட்ட லேண்ட் வச்சுன்னா அதை பாதுகாக்கிறது. இது என்ன சமூக நீதி? இந்த திருவள்ளூர் மாவட்டம் முழுக்க இந்த மாதிரி தலித்துகளுக்கு எதிராக நிறைய வேலைகளை நிலங்களை கைப்பற்ற வேலைகளை அரசு திட்டங்கள் பேரில் நடந்துன்னு இருக்குது. கூட்டணியில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு கட்சி சார்ந்தவங்க, நீங்கள் ஏன் பேசி இதை பண்ண முடியலையா உங்களால்? கூட்டணி சம்மந்தமாக இருக்கும்போது ஆளுங்கட்சி தரப்பில் நீங்கள் இருக்கீங்க. அதாவது ஒரு தேர்தல் கூட்டணி என்பது வேறு, ஒரு அரசு நடவடிக்கை என்பது வேறு. ஒரு அரசு என்பது அதாவது இது மக்களுக்கான அரசாக இருக்கும் எதிர்காலத்தில் நம்பி ஒரு கூட்டணி உருவாக்குறோம். அந்த கூட்டணி உருவாகி அது ஒரு அரசாக மாறினதுக்கப்புறம் நம்மளோட யாரெல்லாம் கூட்டணியில் இருக்கிறாங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித் மக்கள், இடதுசாரிகள், மத சிறுபான்மையர் மெஜாரிட்டியாக இருக்கிற ஒரு கூட்டணியாக இது இருக்கும் பொழுது இந்த அரசு இந்த கூட்டணியில் இருக்கின்ற சமூக நலன் அக்கறைகளை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவங்களுடைய கடமை. இது கேள்வி கேட்குற இடத்துலலாம் யாருமே இல்லை. கூட்டணியாக இருக்கிறீங்களே, நீங்கள் ஏன் இது கேள்வி கேட்கலன்னா இல்லை, அவங்களுக்கு அது தெரியணுன்ற. நீ தானே சமூக நீதி பேசுகிற, பெரியாரை நீ தானே பேசுகிற, அப்போ சமூக நீதி பேசுகிற நீ. இது ஒரு அரசனுடைய குறைபாடே ஒழிய ஒருபொழுதும் கூட்டணிக்கான குறைபாடு கிடையாது. ஏனென்றால் நீ நல்லா செய்வ அப்படின்றதுக்காக தான் உன்னை நான் நம்பி வரோம். அப்போ நீ நல்லா செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை. நீ செய்யலைனாக்கா அதனுடைய பொறுப்பு முழுக்க முழுக்க உங்களிடம் தான் இருக்கிறது ஒழிய எங்களிடம் இல்லை. ஏன்னா நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் தான் சொல்லணும். இல்லை, சமூக நீதிக்காக தான். அதாவது நீங்கள் பிஜேபியிலேருந்து விலகி திமுக கூட்டணிக்கு சேர்றது காரணம் அந்த சமூக நீதின்ற ஒரு பிஜேபியிலேருந்து விலகியா பிஜேபியை எதிர்க்கிறதுக்கு காரணம், அது திமுக கூட்டணியில் சேர்றதுக்கான காரணம் சமூக நீதி, அப்புறம் சனாதனம் தான். ஸோ இது சமூக நீதின்றது இப்போ கிடைக்கலன்னா நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாக திமுக அரசினுடைய செயல்பாடு எப்படி இருக்குதுன்னா, அதனுடைய கொள்கைகள் வேறவா இருக்குது, நிர்வாகம் வேறையாக இருக்குது. கொள்கைகளை பேசி ஒடுக்கப்பட்ட மக்களை, மத சிறுபான்மையினரை, இடதுசாரிகளை அணிதிரட்டுறவங்க நிர்வாக அடிப்படையில் கிட்டத்தட்ட பிஜேபிக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் என்னன்னாக்கா, ஒரு பக்கம் பிஜேபி எதிர்க்கிறாங்க, இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கின்ற பொருளாதார பலமாக இருக்கின்ற முதலாளிகளுக்கு அவங்களோட வணிகங்கள் தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு ஏதுவாகவும் இருக்கிறாங்க. அப்போ இங்கே என்ன வருதுனாக்கா, என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபி இந்தியாவில் ஒரு பெரிய வலிமையான அமைப்புகள்லாம் ஒன்று கிடையாது. ஏனென்றால் பிஜேபியை வலிமையான அமைப்பாக மாற்றுவது இந்தியாவில் இருக்கின்ற கார்ப்பரேட்டுகள், முதலாளிகள். ஏன்னா எந்த கட்சி வந்தால் எனக்கு ஏதுவானதாக இருக்கும், நம்ம அங்கே சுரண்டலாம், அங்கே இருக்கிற நிலங்களை கைப்பற்றலாம், கனிமூலங்களை சுரண்டலாம், மிகப்பெரிய தொழிற்சாலைகளை உருவாக்கலாம் அப்படின்றத திட்டமிடுறது முதலாளிகள். ஆனால் அந்த முதலாளிகளுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக எந்த அரசு இருக்கிறதோ அந்த அரசை அது திரும்ப ஃபண்ட் பண்ணி என்ன பண்ணுறதுன்னா ஆட்சிக்கு அதிகாரத்தை கொண்டு வருது. அந்த அடிப்படையில் தான் இந்தியாவில் பிஜேபி ஆளுகிறது. பிஜேபியை விட நாம் பிஜேபி பின்புலமாக பொருளாதார பலமாக இருக்கின்ற முதலாளிகளை எதிர்ப்பது என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆனால் திமுக அரசினுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்றால், ஒரு பக்கம் தேர்தல் அரசியலுக்காக பிஜேபி எதிர்ப்பதும், இன்னொரு பக்கம் பிஜேபிக்கு மிகப்பெரிய பொருளாதார பலமாக இருக்கின்ற வணிக முதலாளிகள், கார்ப்பரேட்டுகளுக்கு பாதுகாப்பாக இருக்குது. இப்போ இப்படி இருக்கும்போது எந்த சூழ்நிலையும் பிஜேபியை திமுகவால் எதிர்க்க முடியாது. 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.